ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கைனகோமாஸ்டியா. ஸோ இப்போ இந்த கைனகோமாஸ்டியா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆம்பளைங்களில் விமென் மாதிரி பிரெஸ்ட் டெவலப் பண்ணுறதுக்கு பேர் தான் கைனகோமாஸ்டியா. இது வந்து சில்ட்ரன்லேயும் ஏற்படலாம், ஓல்டு அடல்ட்ஸ்லேயும் இது வரலாம். இப்போ சில்ட்ரன்ஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஏற்படும் அண்ட் அவங்க வளரும்போது இது சரியாயிடலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இந்த கைனகோமாஸ்டியா ரிவர்சபிள் தான். இது வந்து 2 செஸ்ட்லேயுமே இந்த மாதிரி கைனகோமாஸ்டியா வரலாம், இல்லை ஒன் சைடடாகவும் ஏற்படலாம். சிலவங்களுக்கு அந்த செஸ்ட் ஏரியா தொடும்போது ரொம்ப வலி இருக்கலாம், இல்லை அந்த நிப்பில் சுற்றி தொடும்போது ரொம்பவே வலி இருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி கைனகோமாஸ்டியா இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இதை வெளியே வந்து மற்றவங்ககிட்ட பேசிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்பட மாட்டாங்க, ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரஸ்டாக ஃபீல் ஆகுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளே தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஒரு காமன் ப்ராப்ளம் தான் அண்ட் இது ஈஸிலி கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஓல்டேஜில் ஏற்படுது அப்படின்னா இது ஏதாவது ஒரு மெடிசன்னால ஏற்பட்டிருக்கா, இல்லை ஏதாவது ஆல்ரெடி ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷன், ஏதாவது ஒரு நோயினால் இந்த கைனகோமாஸ்டியா வருதான்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி, ஏதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ் எதாவது இருக்கா, ஹார்மோனல் டெஸ்ட் எதாவது இருக்கான்றது நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அது ட்ரீட் பண்ணுறனாலேயே இந்த கைனகோமாஸ்டியாவை நம்மளால் ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். பட் இதெல்லாம் பண்ணியும் அந்த கைனகோமாஸ்டியா ரிவர்ஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இந்த கைனகோமாஸ்டியாவுக்கு சர்ஜரிஸ் அவைலபிள் இருக்குது அண்ட் சர்ஜரியும் டெஃபினட்டாக சேஃப் தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி கைனகோமாஸ்டியா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதை வச்சு அவங்க கஷ்டப்படணுன்ற அவசியமே கிடையாது. டெஃபினட்டாக அவங்களால ட்ரீட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்க முடியும். தேங்க்யூ.